அதிமுகவின் கூட்டணியை உறுதி செய்தார் ஜி.கே. வாசன். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தையும் அதே போல மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை தன் பக்கம் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளையும் மிக தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னொரு புறத்திலே நாங்கள் தான் உண்மையான அதிமுக, எங்கள் பின்னால் தான் தொண்டர்களே இல்லை என்றாலும் நாங்கள் தான் உண்மையான அதிமுக என சொல்லிக் கொண்டிருக்கும் ஓபிஎஸ் போன்றவர்கள் அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிகளை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவுடைய ஆட்சி தமிழகத்திலே இருக்க வேண்டும், மக்களுக்கு நல்லாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டிற்கு வருகை தந்த நமது ஜி.கே. வாசன் அவர்கள் அதிமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். நேற்று 3 முக்கியமான நிகழ்வுகள் என்பது நிகழ்ந்திருக்கிறது. ஒன்று, ஜி.கே. வாசன் கூட்டணியை உறுதி செய்திருக்கிறார். இன்னொரு புறத்திலே பாமக எம்எல்ஏ நேரடியாக எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்திற்கே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு போயிருக்கிறார். இன்னொரு பக்கம் நமது ஆர்.பி. உதயகுமார் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் ஜி.கே. பிரேமலதாவிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்கிறார். சேலம் நகர் இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த போது அதிமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்த வாசன் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசித்திருக்கிறார். இதன் அளித்த பேட்டியிலே அதிமுக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் வர இருப்பதாகவும் 2026 எடப்பாடி மீண்டும் முதல்வராக மக்களால் தேர்வு செய்யப்பட இருக்கிறார் அப்படிங்கிற தகவலையும் நமது வாசன் அதிரடியாக கூறியிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மேலும் பல கட்சிகள் அதிமுக கூட்டணி இணைய போகிறது. அதன் பேச்சுவார்த்தைகள் எடப்பாடி பழனிசாமி ஒருபுறத்திலும் நானும் ஒருபுறத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன். அது கூடுதலாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையுமே ஜி.கே. வாசன் அவர்கள் கூறியிருக்கிறார். இத்தனை தொகுதியில் போட்டியிட இருக்கிறோம், எந்த தொகுதியில் அதிமுக ஒதுக்க இருக்கிறது என எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை என்றாலுமே எடப்பாடி பழனிசாமி சொன்னதை போல ஜனவரி மாதம் மெகா கூட்டணி அமைத்து விடுவார் அப்படிங்கிற செய்திகள் மட்டும் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. திமுகவின் பக்கம் பலமான கூட்டணி என்பது இருக்கிறது. இருந்த போதிலும் இன்னும் கூட்டணி கட்சிகளை சேர்க்க வேண்டும் என்று திமுக தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலிலே திமுகவிற்கு எதிரான எதிர்ப்பலைகள் மக்கள் மத்தியிலே இருக்கிறது அப்படிங்கிற தகவல் திமுகவிற்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது. அதன் காரணமாகத்தான் பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள் இன்னும் 2 கட்சிகள் அதிமுக கூட்டணிக்குள்ளே வர இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஜனவரி மாதம் கூட்டணி என்பது இறுதி செய்யப்படும். அந்த கூட்டணி மெகா கூட்டணியாக இருக்கும். யாரும் கவலைப்பட வேண்டாம். 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவுடைய ஆட்சிதான் தமிழகத்திலே இருக்க போகிறது என எடப்பாடி பழனிசாமி மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். அதே போல அதற்குரிய வேலைப்பாடுகளையும் மிக தீவிரப்படுத்தி செய்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்ல. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படின்னு நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.